ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சோயா வச்சு ஒரு 65 எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? இது வெஜிடபிள் ரைஸ், புலாவ், வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சோயாவை 1 மணி நேரம் நல்லா வெந்நீரில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச சோயாவை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தனியாத்தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு, இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா அதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மசாலா அந்த சோயாவில் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானது அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடான பிறகு நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த சோயாவை அதில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு சோயா வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இது நல்லா வெந்த பிறகு அதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை தூவி இறக்கணும்னா நமக்கு சூப்பரான சோயா ரெடி ஆகிடும். இறக்குற பிறகு அதில் நம்ம வெங்காயத்தை தூவி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பேக் பண்ணும்போது கண்டிப்பாக இதையும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். அவ்வளோதான். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பாய்.